ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நேற்றிருந்து கான்ட்ரவர்சியாக பேசப்பட்டிருக்கிற ஒரு விஷயம், சீமானும் சரி பிஜேபியும் சரி ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி அதிக அளவில் பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ நேற்று எஸ்ஆர்எம் காலேஜில் பார்த்தோம்னா ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா சீமான், அண்ணாமலை அப்படின்னு மிக முக்கியமான விருந்தாளிகளை கலந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா மாற்றி அவங்க ரெண்டு பேரையும் புகழ்ந்து பேசிக்கிறது. சீமான் அவர்கள் பார்த்தோம்னா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுறது, அண்ணாமலை அவர்கள் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தோம்னா நேற்று பார்த்துருந்தோம். அந்த வகையில் சீமான் அவர்களும் அண்ணாமலையும் கலந்துக்கிட்டதுலேருந்தே பார்த்தோன்னா இந்த நியூஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு பேரும் பார்த்தோன்னா சங்கீதா ஒன்றா தான் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். இப்போ கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க, கன்ஃபார்மாக இவங்க அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் வந்து வைரலாச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஃபோட்டோ கூட வைரலாச்சு. அவங்க அண்ணாமலை, சீமான், இன்னும் பிஜேபி சேர்ந்த நபர்கள்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஃபோட்டோலாம் வெளியாச்சு. அதுக்கப்புறமா கண்டிப்பாக சீமான் அவர்கள் பார்த்தோன்னா பிஜேபியோட சங்கீதா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இன்னும் அதிக அளவில் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி நேற்று போச்சு. பட் அதில் மிக முக்கியமாக வெளியே இன்னொன்று தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஃபோட்டோ அப்படிங்கிறது வந்து அந்த ஃபங்க்ஷனில் அவங்க கலந்துக்கிட்டதுக்காக உள்ளே இருந்தாங்க. அந்த ரூமில் இருக்கும்போது ஒன்றா பேசிகிட்டு இருந்தாங்க, அதுதான் வேறு எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோக்கு பார்த்தோன்னா ஒரு டீட்டெயிலில் ஒரு கிளியரான விளக்கம் கொடுத்துட்டாங்க. அது ஓகே, அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. அது வந்து இந்த மாதிரி ரெண்டு பேரும் தனியால் நிர்மலா சீதாராமன், சீமான் இவங்கெல்லாம் மீட் பண்ணது கிடையாது. அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தோன்னா மீட் பண்ணதுக்காக ஒரு ரூம்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதுதான் அதோட முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பார்த்தோன்னா மாறி அவங்களே புகழ்ந்து பேசிக்கிட்டதையும் தாண்டி ஒரு படி மேலே போய் பார்த்தோன்னா சீமான் அவர்கள் சில வார்த்தைகளையும் பேசியிருந்தார். அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். அதாவது தமிழ்நாட்டில் பாஜக இருக்கிறது, வளர்கிறது, அதுக்கு காரணம் பார்த்தோன்னா என்னோட அன்பு இளவல் தம்பி அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சீமான் அவர்கள் பேசியிருந்தார். இந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறத பார்த்தோன்னா சீமான் அவர்களும் பிஜேபி பார்த்தோன்னா ஒன்று அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டவர் தான் திரு சீமான் அவர்கள். பிஜேபினால தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம், பிஜேபி தமிழ்நாட்டில் என்ன பண்ண போகுது, பிஜேபினால தமிழ்நாட்டு மக்களுக்கு பார்த்தோன்னா எந்த ஒரு யூஸும் கிடையாது, அது வந்து மனித குலத்துக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னு இவங்களை எதாவது பேசுகிறாங்க. ஆனால் இந்த ஸ்டேஜில் இப்போ அண்ணாமலை அவர்களை பக்கத்தில் வச்சுட்டு பார்த்தோம்னா அப்படி சொல்லாமல், அப்படி சொல்லுன்னா கூட பரவாயில்ல, சும்மா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். அதை கூட சொல்லாமல் பாஜக தமிழ்நாட்டில் இருக்கிறது, வளர்கிறது, அதற்கு காரணம் பார்த்தோம்னா என்னோட தம்பி அன்பு இளவல் அண்ணாமலை அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்படின்னா இவர் பாஜகவை எதிர்க்கிறாரா, இல்லை வந்து பாஜக வளருது அப்படின்னு சந்தோஷப்படுறாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இந்த இடத்துல நம்மளுக்கு வருது இல்லை. இந்த மாதிரியான புகழில் பேச தேவையில்லை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். வளர்கிறது, இருக்கிறது, அதுக்கு காரணம் அண்ணாமலை தான் அப்படின்னு இவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, தேவை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். இதனால தான் பிஜேபியும் சீமான் அவர்களும் பார்த்தோன்னா ஒன்று அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல தோணுது. அது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார், நான் வந்து தேசியத்தில் தமிழை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சீமான் அவர்கள் பார்த்தோம்னா தமிழில் தேசியத்தை பார்க்குறாரு அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார். சீமான் அவர்கள் அடுத்து சொல்லியிருந்தார், நான் வந்து என்னோட தாய்க்கு வந்து முதல்ல மகனாக இருக்கிறேன், அதுக்கப்புறமா வந்து என்னோட அத்தைக்கு மருமகனாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதை மறுத்து பேசின மாதிரி இதையும் பார்த்தோன்னா மறுத்து ஏதாவது பேசியிருக்கணும்ல. அதாவது மறுத்து அப்படின்னா சிம்பிளாக அண்ணாமலை அப்படின்னு சொல்லி முடிக்காமல் பாஜக வளருது அப்படின்னு இவரே பார்த்தோன்னா ஒரு மேடையில் பேசுகிறார் அப்படின்னா இவரோட தம்பிகள் பார்த்து என்ன நினைப்பாங்க, இல்லை இதர கட்சிகள் பார்த்து என்ன நினைப்பாங்க, இல்லை அண்ணாமலை வந்து சீமான் அவர்கள் முழுமையாக எதிர்த்துருக்காரு அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற சில பேர் பார்த்து என்ன நினைப்பாங்க. அப்படின்னா பாஜக வளர்றதுக்கு பார்த்தோன்னா இவரே வந்து பெருமையாக பேசுகிறாரு இந்த இடத்துல அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்கும் வரதானே செய்யும். இதையே அவர் இந்த இடத்துல பேசினார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்த கேள்வி, மோடி அவர்கள் பார்த்தோன்னா அவருக்கு தமிழே தெரியல, தமிழை கற்றுக்க மாட்டேங்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழில் பேசிட்டு வர வேண்டியதானே, தமிழை கற்றுக்கிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு இவரே தான் பார்த்தோன்னா நிறைய இடங்களில் அவர் திட்டியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவர் பிரதமர் அவர்கள் பார்த்தோம்னா எங்கே போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழை தூக்கி பிடிச்சி பேசுகிறாரு, எல்லா மொழிக்கும் தொன்மையான மொழி வந்து தமிழ் தான், அது எங்கள் இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு போய் சேர்க்குறாரு. இதை வந்து மோடி அவர்கள் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இதையே பார்த்தோன்னா இந்த காலேஜ் ஃபங்க்ஷனில் அதுவும் பார்த்தோன்னா அண்ணாமலை அவர்களை பக்கத்தில் வச்சுட்டு சொல்லணும். இதை வந்து எல்லா இடத்துலையுமே அவர் பேசியிருக்கலாமே. ஒவ்வொரு நாளும் பார்த்தோன்னா ஒரு ஸ்டேஜ் போடுறாங்க, ஒரு பரப்புரை நடத்துகிறாங்க, ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க, அந்த மாதிரியான இடங்களில் இது ஒரு பேசாமல் இந்த காலேஜில் ஏறி இப்படி பேசுகிறார் அப்படின்னா, அதுவும் அண்ணாமலை அவர்களை பக்கத்தில் வச்சுட்டே பேசுகிறார் அப்படின்னா மோடியை பார்த்தோன்னா புகழ்ந்து பேசுகிறது மட்டும் இல்லாமல் மோடி அவர்களை புகழ்ந்து பேசியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தும் நம்மளுக்கு தோணுதில்லை. ஸோ இது பார்த்தோன்னா சீமான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. இதை மோடி அவர்கள் இந்த இடத்துல பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி. சம்மந்தமே இல்லாமல் மோடி அவர்கள் அந்த இடத்துல எதுக்கு பேசணும், இவர் மோடியை திட்டாத திட்டே கிடையாது. ஆனால் இப்போ அண்ணாமலை பக்கத்தில் வச்சுட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி பேசும்போது இவர் சங்கி அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் நம்மளுக்கே வருமோ வராது அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தோன்னா ஒரு டவுட்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தார். போகிற போக்கில் பார்த்தோன்னா நடிகர்களை விஜயை விமர்சிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். உங்களோட தலைவர்களை பார்த்தோம்னா வந்து
சினிமாவில் பொழுதுபோக்கில் தேடாதீங்க, சினிமாவில் நடிக்கிறவர் வந்து ஒரு நடிகர் மட்டும்தான், தலைவர் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி இவரை பற்றி இவரும் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். ஒரு மேடையில் ஏறி ஃபுல்லாக பேசிட்டு நான் இறங்கும்போது ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, மாயாண்டி குடும்பத்தாரில் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தாராமா. அதுக்கு இவர் பார்த்தோன்னா நான் அதையே கூட பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம் போல் அப்படின்ற லெவலுக்கு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னார். அதாவது எந்த ஒரு பெரிய ஸ்டார்டம் இல்லாமல், எந்த ஒரு பெரிய டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி பேரும் வாங்காமல், அப்படி ஒரு நடிகராக இருந்து இவரே பார்த்தோன்னா ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு படத்தில் நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு பாராட்டுறாரு அப்படின்னா இவரும் ஒரு சினிமா நடிகர் தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. அதே சமயம் ஒரு நடிகராக இருந்தே இவர் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு அப்படிங்கிறது அந்த ஒரு நபர் இவரை பார்த்து கேட்டாங்கல்ல, அப்பவும் தெரியுது இவருமே ஒரு நடிகர் தானே. அதுக்குள்ளே நடிகரில் வந்து திரையில தேடாதீங்க அப்படின்னு இவர் எப்படி சொல்கிறார் அப்படிங்கிறது தெரியல. உடனே பார்த்தோம்னா எங்கள் அண்ணா அந்த போராட்டம் நடத்தியிருக்காரு, இந்த போராட்டம் நடத்தியிருக்காரு, அதை பண்ணியிருக்காரு, இதை பண்ணியிருக்காரு, விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்பாங்க. அதே தான் நாங்களும் சொல்கிறோம். விஜயில் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு, இப்போ தான் பார்த்தோன்னா ஒரு போராட்டத்தை முன் வச்சிருக்காரு, இனிமேல் அடுத்தடுத்த போராட்டங்கள் கலந்துக்க போகிறாரு. சீமான் அவர்கள் என்ன பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தோன்னா போராட்டங்கள் பண்ணாரா, மக்களுக்காக நின்னாரா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. திமுகவில் ஒரு பாட்டாக பேசிகிட்டு இருந்தார், அவ்வளோதான். மற்றபடி அவர் எதுவும் கலந்து கிடையாது, எதுவுமே பண்ணதும் கிடையாது. தனியாக நாம் தமிழர் அப்படின்னு ஒரு கட்சிக்குள்ளே வந்ததுக்கப்புறமா தான் அவர் போராட்டங்களை முன்னெடுத்து பண்ணார். அதே மாதிரி தான் இப்போ தளபதி விஜய் அவர்களும் பார்த்தோன்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இனிமேல் போராட்டங்கள் பண்ண போகிறாரு, மக்களுக்காக நிற்க போகிறாரு. ஆனால் என்ன, சீமான் அவர்கள் உதவிகள் பண்ணாமலே பார்த்தோன்னா கட்சியிலேயே வந்து போயிட்டே இருக்காரு, மக்களுக்கு உதவி பண்ணுறதை பற்றி யோசிக்காமல். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு மேலேயே பார்த்தோன்னா தமிழக மக்களுக்கு பார்த்தோன்னா அவரால் என்ன உதவி பண்ண முடியுமோ அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்காரு. இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு, பண்ணிட்டு தான் பார்த்தோன்னா அரசுக்குள்ளே வந்திருக்காரு. இது அவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி இருக்கிறப்போ தலைவர்கள் மட்டும்தான் பார்த்தோன்னா மக்களுக்கு உதவி செய்வாங்க, நடிகர்கள் உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்றது எந்த அடிப்படையில் சரியாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ இதில் நடிகர்களே பார்த்தோம்னா இப்போ தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியும், அவங்களும் உதவிகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியும். அதே மாதிரி விஜய் அவர்களும் உதவிகள் பண்ணியிருக்காரு, இனிமேல் ஆண்டார் அப்படின்னா அதுக்கும் உதவிகள் பண்ண போகிறாரு. ஸோ போராட்ட காலத்தில் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் வரவே இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இனிமேல் வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. திரையில் பார்த்தோம்னா நடிக்கிற ஒரு நடிகருக்கு தான் பார்த்தோம்னா எல்லா விதமான விஷயமும் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு விதமான கேரக்டரில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் எடுத்து பேசுவாங்க, ஒவ்வொரு விதமான கஷ்டம் மக்கள் எந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கேரக்டராக பார்த்தோன்னா வாழ்ந்து நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தான் இன்னும் சொல்ல போனால் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு நபர் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காரு அப்படின்னு அர்த்தமாகும். அது வந்து உண்மையிலுமே போராட்ட காலத்தில் விஜயாவில் இப்போ வரைக்கும் வரல. ஆனால் வந்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க எந்த மாதிரியான ஸ்பீச் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இவரே தானே பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி தம்பி வந்தார் அப்படின்னா அவர் கூட கூட்டணி அப்படின்னு சொன்னார். அப்போ தெரியலையா பார்த்தோம்னா இவர் வந்து சினிமா நடிகர் அப்படின்றது சீமான் அவர்களுக்கு. விஜய் வந்துட்டார் அப்படின்னா தமிழ் தேசத்தை கையில் எடுப்பார், நம்ம ஒரு கூட்டணி கட்சியை ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எல்லாருக்குமே இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். சீமான் முதற்கொண்டு சொல்லியிருப்பார், சாட்டை துரைமுருகன், இடுமாவானம் கார்த்திக் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போல்லாம் பார்த்தோம்னா சினிமா நடிகர் தான் அவர், தேரலிருந்து வந்தார். ஒரு நடிகர் கூட நம்ம எப்படி கூட்டணி வைக்கணும் அப்படின்றத பற்றி யோசிக்கவே இல்லையா. இப்போ விஜய் அதுக்கு ஆப்போசிட்டாக திராவிடத்தை கையில் எடுத்ததுக்கப்புறமா தான் ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது போல். ஸோ இவங்களுக்கு தேவை அப்படின்னா எந்த நடிகராக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்குவாங்க, தேவை இல்லைன்னா அவங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க அப்படின்றதுக்கு இது கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ கொள்கைன்றது பார்த்தோம்னா ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டியது. இவங்க அவங்களுக்கு தேவை அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா கொள்கையே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அப்படின்னா இவங்க என்ன மாதிரியான நபர்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. சரி, ஓகே, இன்னும் விஜய் மேலே இன்னும் அந்த நடிகர் அப்படிங்கிற பேர் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுவும் பார்த்தோம்னா கூடி சீக்கிரமாக காணாமல் தான் போகுது. விஜய் அவர்கள் அதுக்குண்டான ஸ்டெப்பெல்லாம் இறங்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ அடுத்தடுத்து இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் தொடர்ந்து தமிழக வெற்றி காலத்தில் நடக்க போகுது, பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த விஷயங்களை பார்க்கும்போது சீமானும் பிஜேபி ஒன்று அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க, இல்லை அதுக்குண்டான ரீசன் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லிக்கோங்க. அப்படி அந்த நடிகர்கள் அரசியல் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா தலைவர்கள் களத்தில் அப்படின்னு என்னமோ வளரிட்டு இருக்கிறார்கள் சீமான் அவர்கள், அவருக்கும் பார்த்தோன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போகுது.